அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த தேர்தல்ல முக்கிய தலைவர்லாம் நின்ன ஒரு தொகுதியில அதிமுக வசம் இந்த தொகுதி வருது. அப்ப அதே மாதிரி இந்த தொகுதி நீங்க பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் பிற மொழியாளர்கள் நிறைய இருக்கிற இந்த தொகுதி வட இந்தியர்கள் அதிகமா இருக்கிற ஒரு தொகுதியாகவும் பார்க்கலாம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி சார்பா நிக்கிற வினோத் பி செல்வம் பெரும்பான்மையான வாக்குகள் வாங்கி 2வது இடத்துல இருப்பாரு. அதிமுகவும் இதை பிஜேபிக்கு கொடுக்கறதுக்கு சில காரணங்கள் இருந்தது. அந்த மாதிரி இந்த தொகுதியை பாத்தீங்கன்னா தொடர்ந்து சேகர்பாபு அவர்கள் வெற்றி அடைவாரா நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு ஆண்டு காலமா நம்ம தொடர்ந்து செய்திகள்ல பார்க்கும்போது அவரை பத்தி நிறைய நெகட்டிவான விஷயம் தான் பிரஸ்ல வருது. மக்கள் கிட்ட அவர் அணுகிற விதமோ பிரஸ் மீட்ல அவர் பேசுற விதமோ அதே மாதிரி கடந்த வாரம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயில் தேர் திருவிழால பப்ளிக்காவே அவர் ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி அதை பயங்கரமா பேசியிருந்தாங்க. அதனால அவர் மேல ஒரு அதிருப்தி இருக்குமோ அப்படின்றது கள ஆய்வு சொல்லுது. அப்படி நீங்க பார்க்கும்போது இந்த தொகுதி 4 முனை போட்டியா இருந்தா கண்டிப்பா திமுக வெல்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உறுதியா திமுக வெல்றது வாய்ப்பு இருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே தொடர்ந்து சொல்ற மாதிரி ஆளும் கட்சி மேல ஒரு எதிர்ப்பலை இருக்கும். அந்த எதிர்ப்பலை மட்டும் இல்லாம திரு சேகர்பாபு அவர்கள் மீதும் மக்களுக்கே ஒரு எதிர்ப்பலை இருக்குமோ அப்படின்ற ஒரு வியூ இருக்கு. அதனால நம்ம அதை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த தொகுதி திமுக கைவசம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்ற மாதிரி தான் தோணுது.